ஜெர்மன் நாட்டு அரசாங்கம் தற்போது ஒரு 42 ஏக்கரில் கட்டப்பட்ட வீடு ஒன்றை பங்களாவை இலவசமாக மக்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இன்றும் வரை முன்வரவில்லை என்பது மிகவும் வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாங்கிய இடம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கிறது. அழகான இடம். இந்த இடத்தை இடித்து தள்ள முதலில் அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. ஆனாலும் வரலாற்று முக்கியத்துவமும் கட்டுமானம் உறுதியாக இருப்பதையும் பார்த்து இதை இலவசமாக கொடுக்கலாம், யாரும் வாங்கி சீர்திருத்தி இருந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஆனால் யாருமே முன்வரவில்லை. காரணம், இந்த இடம் கொடுங்கோலன் ஹிட்லரின் அமைச்சராக பணியாற்றிய ஜோசப் கோயபல்ஸ்க்கு சொந்தமான இடம். இந்த இடத்தில் தான் தனது மனைவி மற்றும் 6 குழந்தைகளுடன் தங்கியிருந்தார். 2ஆம் உலகப் போர் முடிந்து படுதோல்வியை சந்தித்த நிலையில் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். வீடும் சேர்ந்து 1936இல் கட்டப்பட்டது. கோயபல்ஸினுடைய பிரபலமும் அவர் தற்கொலையும் இந்த இடத்தை இலவசமாக கொடுத்து